வணக்கம். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், கடினமா உழைங்க, பணத்த சேமிச்சு வைங்க, லைஃப் செட்டில் ஆயிடும். ஆனா, நீங்க முன்ன விட இப்போ ரொம்ப கடினமா உழைக்கிறங்க. இருந்தாலும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எந்த பெரிய மாற்றமும் இல்லையா? ஏமாற்றமா இருக்கா? கவலைய விடுங்க. ஏன்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர்ல உங்க மைண்ட் செட்டே மொத்தமா மாத்தக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளேபுக்க பத்தி தான் பேசப் போறோம். மாச கடைசியில அடுத்த சம்பளத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமை, அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே புரியும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஏன் சிலர் மட்டும் ரொம்ப ஈஸியா பணத்தை சம்பாதிக்கிறாங்க, ஆனா பல பேர் லைஃப் ஃபுல்லா பணத்துக்காகவே கஷ்டப்படுறாங்க? இதுக்கு காரணம் அதிர்ஷ்டமோ இல்ல அவங்களுக்கு இருக்கிற தனித்திறமையோ கிடையாதுங்க. உண்மையான காரணம் பணத்தோட விதிகளை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டது தான். பணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வேலை செய்யுது. அது என்ன ரூல்ஸ்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போற அந்த 24 பண விதிகளை ரொம்ப சிம்பிளா 4 முக்கிய தூண்களா பிரிச்சிருக்கோம். 1 செல்வம் மனநிலை மாற்றம், 2 மதிப்பையும் லெவரேஜையும் உருவாக்குதல், 3 உங்க உண்மையான சொத்துக்களை பாதுகாக்கிறது, 4 நீண்டகால விளையாட்டு. இந்த 4 விஷயங்களும் உங்களோட நிதி நிலைமையை எப்படி மாட்டப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல் தூணுக்குள்ள போகலாம். செல்வ மனநிலை மாற்றம். நிதி சுதந்திரம் அடைறதுக்கான முதல் படியே இதுதாங்க. நாம காலங்காலமா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதைய முதல்ல உடைப்போம். நீங்க டயர்ட் ஆகுற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத பத்தி இந்த பணத்துக்கு எந்த கவலையும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் நிறைய சம்பாதிக்கிறாருன்னா அவர் கஷ்டப்படுறாருன்னு அர்த்தம் இல்ல, அவர் உயிரை காப்பாத்துறாருங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றாரு. அதுவே ஒருத்தர் தான் வீட்டுக்கு பின்னாடி நாள் முழுக்க குழி தோண்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம், எவ்வளோ வேர்வை சிந்தினாலும் அவருக்கு யாரும் பணம் தர போறதில்ல, இல்லையா? உழைப்பை விட நீங்க தீர்க்கிற பிரச்சனைகளை தேடிதான் பணம் வரும். இதுதான் ரியாலிட்டி. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பொறுமைக்கு இருக்கிற சக்தி ரொம்ப பெருசுங்க. இப்போ தினமும் ஒரு $10, அதாவது ஒரு சின்ன தொகையை நீங்க சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துல அது பெருசா தெரியாது. ஆனா இதையே ஒரு 10 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணும்போது கூட்டு வட்டியோட சேர்ந்து அது $36,500 மாறும். இது நிஜமாவே பெரிய விஷயம். அதனால பெரிய வெற்றி கிடைக்கணும்னு காத்திருக்காம இன்னிக்கே ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க. குவாண்டம் ஆராய்ச்சியில 1111 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்கு தெரியுமா? உங்க மனசுக்குள்ள இருக்கிற நோக்கமும் வெளியில இருக்கிற பண யதார்த்தமும் ஒன்னா இணையிற அந்த சரியான தருணத்தை தான் இந்த 1111 குறிக்குது. இது வரைக்கும் நீங்க கேட்ட விஷயங்கள்ல உங்க பணத்தை பத்தின எண்ணங்கள்ல ஒரு தெளிவு பிறந்திருந்தா இந்த நம்பர் அந்த மாற்றத்தோட ஒரு அடையாளம் தான். இப்போ 2வது தூணுக்கு போவோம். மதிப்பையும் லெவரேஜையும் உருவாக்குதல். ஜெயிக்கிறவங்க எப்படி தங்களை வருத்திக்காம வேலை செய்யறாங்கன்னு இதுல பார்க்கலாம். செல்வந்தர்கள் எப்படி ஓவர் டைம் பார்க்காம ஆனா அதே சமயம் நிறைய சாதிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க லெவரேஜ், அதாவது நெம்புகோல் தத்துவத்தை பயன்படுத்துறாங்க. இதுல 4 வகை இருக்குங்க. டூல்ஸை பயன்படுத்தி வேலையை ஆட்டோமேட் பண்றது, சரியான தரமா இருக்கிற மத்த ஆட்கள் கிட்ட வேலையை பிரிச்சு கொடுக்கறது, திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளுக்குன்னு ஒரு சிஸ்டமா உருவாக்குறது, அப்புறம் பணத்தை வச்சே இன்னும் அதிக பணத்தை உருவாக்குறது. இந்த 4 லெவரேஜ் மூலமா தான் அவங்க நேரத்தை பணமா மாத்துறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. படிப்படியா பல வருமான வழிகளை உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யறதை விட மக்கள் எதை விரும்புறாங்க, எதற்காக பணம் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கான சம்பளத்தையோ கூலியையோ கேட்கவும் பேரம் பேசவும் ஒருபோதும் தயங்காதீங்க. ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தாராளமா மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா உங்ககிட்ட இருக்கிற அந்த பற்றாக்குறை மனநிலை உடைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு நல்லெண்ணம் உருவாகும். நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் பத்தின ஆய்வுகள்ல 528 அப்படிங்கிற அதிர்வெண் ஒரு பெரிய மைல்கல். இது எதை குறிக்குதுன்னா, உங்க பழைய பணம் இல்ல அப்படிங்கிற வறுமை மனநிலை மொத்தமா உடைஞ்சு ஒரு புதிய செல்வ மனநிலை உருவாகிற அந்த ஆழமான கட்டமைப்பு மாற்றத்தை இது குறிக்குது. அப்படியே 3வது தூணுக்கு மாறுவோம். உங்க உண்மையான சொத்துக்களை பாதுகாத்தல். பணம்ங்கிறது ஒரு பகுதி மட்டும்தான். உண்மையான சொத்துக்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ஏழை மனநிலைக்கும் செல்வ மனநிலைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். பொருளாதாரம் சரியில்லை, என் முதலாளி சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க ஒருபோதும் முன்னேற மாட்டாங்க. ஆனா வெல்த் மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அவங்களே முழு பொறுப்பு எடுத்துப்பாங்க. இன்னைக்கே அந்த பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு உங்க வாழ்க்கையின் தேர்வுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க தொடங்குங்க. பணம் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய செலவு. இந்த வார்த்தைகள் எவ்வளவு நிதர்சனமான உண்மைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட சேமிப்பு இல்லாதப்போ வர்ற ஒவ்வொரு சின்ன அவசர தேவையும் ஒரு பெரிய நிதி நெருக்கடியா மாறி நிற்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, லேட் ஃபீஸ் கட்டுறதுன்னு ஏழையா இருக்கிறதே ஒரு பெரிய செலவா மாறிடும். இதனால தான் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஸ்க் எடுக்கும்போது தோல்விகள் வர்றது சகஜம்தான். ஆனா அந்த தோல்விகள் ரொம்ப விலைமதிப்பற்ற பாடங்கள். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? முதல்ல என்ன தப்பு நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அதிலிருந்து மெயினான பாடத்தை எடுத்துக்கோங்க.
மிக முக்கியமா ஒரே பாடத்துக்கு 2 தடவை ஃபீஸ் கட்டாதீங்க. அதாவது செஞ்ச தப்பையே திரும்பவும் ஒருபோதும் செய்யாதீங்க. உங்களோட நேரம் மட்டும் மதிப்பு மிக்கது இல்லைங்க, உங்களோட மன ஆற்றலும் உங்க நற்பெயரும் அதை விட ரொம்ப முக்கியம். உங்களை நெகட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்தும் தேவையற்ற விஷயங்கள்ல இருந்தும் உங்க எனர்ஜியை காப்பாத்துங்க. அதே போல இழந்த பணத்தை எப்படி வேணா மீட்டுடலாம், ஆனா டேமேஜ் ஆன நற்பெயரை மீட்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால உங்க நற்பெயரை உங்க செல்வத்தை விட அதிகமா பாதுகாத்துக்கோங்க. குவாண்டம் நம்பர்களான 444 மற்றும் 963 என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? 444 அப்படிங்கிறது ஒரு உறுதியான அடித்தளத்தையும் உங்க சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டா செட் ஆயிடுச்சுங்கிறதையும் குறிக்குது. 963 அப்படிங்கிறது இந்த ரூல்ஸ் எல்லாம் வெறும் தெரிஞ்சுக்கிறதோட நிறுத்தாம அதை தொடர்ந்து ஆக்ஷன்ல இறங்குறத குறிக்குது. அறிவை செயலாக மாத்துறது தாங்க உண்மையான விழிப்புணர்வு. இப்போ நாம கடைசி தூணுக்கு வந்துட்டோம். நீண்ட கால விளையாட்டு. உண்மையான செல்வத்தை எப்படி காலம் முழுக்க தக்க வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். செல்வத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு மரத்தை நடுறது மாதிரி தாங்க. இன்னைக்கு விதைய நட்டுட்டு நாளைக்கே பழம் வேணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? பொறுமையா விதைய நட்டு தொடர்ந்து 5 வருஷம் தண்ணி ஊத்தி 10 வருஷம் பல வருமானங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் பாருங்க 20 வருஷம் கழிச்சு அந்த மரத்தோட பிரம்மாண்டமான நிழல்ல நீங்க ரொம்பவே சுதந்திரமா இளைப்பாறலாம். ஷார்ட்கட் தேடுறவங்கள விட பொறுமையா இருக்கிறவங்க தான் இங்க ஜெயிப்பாங்க. இந்த நீண்ட கால ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கான சில முக்கியமான பழக்கங்கள் இருக்கு. மார்க்கெட் எப்பவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள்ல அரைக்குறையா இருக்கிறத விட ஏதாச்சும் ஒண்ணுல ஆழமான எக்ஸ்பர்ட் ஆகுங்க. உங்க சொந்த நாலேஜ் மேல நீங்க பண்ற முதலீடு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முதல்ல மத்தவங்களுக்கு உதவுங்க. இது மூலமா கிடைக்கிற உண்மையான உறவுகள் எந்த பணத்தை விட மதிப்புமிக்கது. 432. இது இயற்கை சீரமைப்போட அதிர்வெண். உங்களோட உள்நோக்கங்களும் நீங்க உருவாக்க நினைக்கிற அந்த வெளிப்புற நிதி நிலைமையும் நிரந்தரமா ஒன்னா இணையிற அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இதுதான். எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. எப்ப பார்த்தாலும் பணத்தை துரத்திக்கிட்டே இருக்கிறது கடைசியில ஒரு சோர்வை மட்டும்தாங்க கொடுக்கும். உங்க வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு வந்தா அது போதும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா வரையறுக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரமே கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த போதுமான எல்லை எது?